வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 15ஆம் தேதி, வைகாசி மாதம் 2ஆம் தேதி. வானிலை அமைப்பு: அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான வாய்ப்பு மற்றும் இன்றைய நிலையில் வானிலை நகர்வுகளும் மழைப்பொழிவு வாய்ப்புகளும் எந்தெந்த மாவட்டங்களுக்கானது என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நேற்றைய நிலையிலிருந்து இன்றைய நிலையில் மழைப்பொழிவு மேம்படும் என நாம் பொதுவாக எதிர்பார்க்கின்றோம். அதற்கு முன்னர் வானிலை அமைப்பை பார்க்கலாம். இலங்கை மற்றும் இலங்கை சார்ந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது மன்னார் வளைகுடா, பாக்சல சந்தி மற்றும் கிழக்கு இலங்கை ஒட்டிய கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த வங்கக்கடல் பகுதி என மேலடுக்கில் விரிவடைந்து நீடிக்கும் சுழற்சியும், கீழடுக்கில் மேகமூட்டங்களுடன் காணப்படும் வானிலையும், கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகள், ஒரு சில தெற்கு உள் மாவட்டங்களில் வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு தற்போதைய நிலையில் நீடிக்கிறது. அதாவது அதிகாலை 4:30 மணி அளவிலான வானிலை அமைப்பு இது. அடுத்தடுத்து மாற்றங்கள் ஏற்படும். வானிலை அமைப்பில் நகர்வுகள் இருக்கின்றன. காற்றினுடைய நகர்வுகள் மேம்படும், மேகமூட்டங்கள் ஒன்று கூடும், மேலடுக்கு சுழற்சி கீழடுக்குடன் இணைய முற்படும். இந்த நிலைகளெல்லாம் வானிலை மாற்றங்கள் ஏற்படும். வெப்பம் உயரும். சூரிய உதயத்திற்கு பின்னர் வளிமண்டலத்திலும் மேலடுக்கிலும் கீழடுக்கிலும் மற்றும் தரை வெப்பமும் கூடும். இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த சுழற்சியினுடைய மாற்றங்கள், அதாவது கீழ் நோக்கிய இணைவு தொடங்கும். வெப்பச்சலன மேகங்கள் வலுவூட்டப்படும். அதாவது வெப்பம் அதிகரித்து அந்த ஒப்பு ஈரப்பதத்தினுடைய அளவு அதிகரிக்கும். டியூ பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய மழைத்துளியாக மாறக்கூடிய நிலை ஒரு சில பகுதிகளில் எட்டத் தொடங்கும். அந்த வகையில் தான் இந்த மழைப்பொழிவு, அதிகாலை காலை மழைப்பொழிவு தொடங்குகிறது. ஏனெனில் குறைவெடுத்த பகுதி நீடிப்பதன் காரணமாக, அதாவது இலங்கை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தற்போது வடகடலோர மாவட்டங்கள் நோக்கியும் இந்த குறைவெடுத்தமானது விரிவடைந்திருக்கிறது. மேலடுக்கில் சுழற்சி நிலவுகிறது. இதுவும் வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி விரிவடைய தொடங்கியிருக்கிறது. கீழடுக்குடன் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் சற்று தாமதமாக வெப்பம் உயர உள்நுழையும் வெப்பச்சலன மேகங்கள் வலுப்பெற்று மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களில் துவக்கும். படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு பரவலாகும். அதாவது வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு, அதாவது இன்று முற்பகல் வாக்கில். அதேபோல கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்த முற்பகல் வாக்கில் மழைப்பொழிவு. சற்று தாமதமான மழைப்பொழிவு. ஆனால் இந்த பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவு ஏற்படுத்துவது போன்ற மேகமூட்டமான வானிலை அமைப்பு இன்று அதிகாலை முதலே நீடிக்கிறது. மழைப்பொழிவினுடைய தாக்கம் என்பது ஆங்காங்கே ஏற்படக்கூடிய நிலை என்பது இந்த முற்பகல் வாக்கில் ஒரு 10-11 மணிக்கு மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஏற்பட தொடங்கும். நேற்றை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேலடுக்கில் நீடிக்கக்கூடிய சுழற்சி கீழடுக்குடன் இணைவை ஏற்படுத்துவதன் மூலம் மழைப்பொழிவு வாய்ப்புகள் வலுவடையும் அல்லது வலுக்குறையும் என்ற நிலைதான் இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக இந்த
அறிவிக்கப்பட்ட அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கும். அதில் அரியலூர் மாவட்டமும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதே நிலை தென் மாவட்டங்களில் வேறு வகையான ஒரு வானிலை காணப்படுகிறது. ஏனெனில் அங்கு கிழக்கு வடகிழக்கு காற்றிற்கான இணைப்பு சாத்தியமில்லாத சூழலில் தென்கிழக்கு மற்றும் அரபிக்கடல் மேற்கு காற்று இணைப்பு ஆரல் வாய்மொழி ஆரியங்காவு கணவாய் வழியாக மெல்ல நகர்கிறது. ஆரியங்காவு கணவாய் ஆரல் வாய்மொழி கணவாய் வழியாக சற்று வேகம் பெற்று காணப்படுகிறது. ஆக தென்கிழக்கு மற்றும் மேற்கு காற்று இணைப்பின் மூலமாக தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுவும் சற்று தாமதமான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக, அதாவது இன்று பிற்பகல் அல்லது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையிலோ மழை வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் இன்று அதிகாலை ராமநாதபுரம் தூத்துக்குடி நாம் நேற்று ஒரு பதிவில் தெரிவித்திருந்தோம். ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. அதாவது இன்று அதிகாலை 1, 2 இந்த இடைப்பட்ட நேரங்களில் காணப்பட்டது. 3 மணி வரை கூட ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. தற்போதைய நிலையில் அந்த மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மறைந்திருக்கும். பிற்பகல் வாக்கில் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு தொடங்கும். முற்பகல் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். பிற்பகலுக்கு பிந்தைய வானிலை நகர்வு என்பது அது வழக்கம் போல மத்திய மேற்கு மாவட்டங்களை நோக்கியும், இந்த முறை வடக்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படலாம். பரவலான மழைப்பொழிவு இன்று குறைவு. ஆனால் இடத்திற்கிடம் மாறுபடும். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மழைப்பொழிவு ஏற்படும் நிலை இன்றைய நிலையில் வடக்கு உள் மாவட்டங்களிலும் சரி, அனைத்து மாவட்டங்களிலுமே அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. தென் மாவட்டங்களில் மட்டும் கான்ஸ்டண்டாக தெற்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு சற்று பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவாக காணப்படலாம். அதாவது மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேனி மாவட்டத்திலும் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதர தென் மாவட்டங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், தென்காசி மாவட்டத்தில் கூட சற்று பரப்பில் கூடிய மிதமான சாரல் மழை வாய்ப்புகள் இருக்கலாம். மற்ற இதர குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இடத்திற்கிடம் மாறுபடும். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மழைப்பொழிவு ஏற்படும் நிலை காணப்படலாம். மதுரை, விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல். திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் என்ற வகையில் தான் மேற்கில் இருந்து கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடிக்கும் இன்று பிற்பகலுக்கு பின்னர். அதே சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் முற்பகல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் பிற்பகலிலும் ஆங்காங்கே, பிற்பகலுக்கு பிந்தைய நிலையிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் என மத்திய மேற்கு மாவட்டங்களில் இன்று மாலை இரவு வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் வானிலை நகர்வுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடும். தொடர்ந்து அதற்கான வாய்ப்புகள் பற்றி மீண்டும் ஒரு பதிவினை முடிந்தால் பதிவிடுகிறேன். அது தீவிர மழைப்பொழிவாக அந்த மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஒரு சில இடங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த மத்திய மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடும். வடக்கு உள் மாவட்டங்கள் அல்லது வடக்கு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்து நாம் முன்னரே தெரிவித்தது போல முற்பகல் வாக்கிலேயே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அங்கங்கே ஓரிரு இடங்களில்
அந்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இருக்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பிற்பகலுக்கு பின்னர் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கீழடுப்பு இணைவு என்ற நிலையை நோக்கி வானிலை முன்னேறுமானால் வலுவான மழைப்பொழிவுகளும் அல்லையே ஓரிரு இடங்களில் வடக்கு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த நிலைதான் இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக இருக்கிறது. சுழற்சி படிப்படியாக வலுவடைந்து வருகிறது. மேலடுக்கில் ஒரு கட்டத்தில் அது கீழடுக்குடன் முழுமையாக இணைந்து மத்திய வங்கக்கடல் நோக்கி நகரக்கூடும். இந்த நிலையில் மத்திய வங்கக்கடல் நோக்கி நகரக்கூடும். இதற்கான கால அவகாசம் என்பது இன்று தொடங்கி கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சுழற்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த குழப்பமான நிலைதான் தமிழகத்திற்கான மழைப்பொழிவை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இல்லாட்டா தமிழகத்திற்கு இந்த தொடக்க நிலை தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு முந்தைய, அதாவது வங்கக்கடல் பிரிவு துவங்குவதற்கு முந்தைய மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலை தான் இருந்தது. இந்த குழப்பமான இந்த வானிலை சூழல், அதாவது அரபிக்கடல் பிரிவு தடைப்பட்டிருக்கிறது, வங்கக்கடல் பிரிவு முன்னதே தொடங்குகிறது. அதுவும் எங்கிருந்து அந்த தொடக்க நிலை தொடங்குகிறது என்றால் இலங்கை மற்றும் அதனை சுற்றிய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தொடங்கக்கூடிய நிலையும் மேலடுக்கில் இலங்கையை சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியும் தான் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை அரிதாக நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த நிலை, இந்த மேலடுக்கு சுழற்சி கீழடுக்குடன் இணைந்து அது வலுப்பற்று அது நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் ஒரு புயலாகவோ அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பற்று அது வடக்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவமழையினை நாம் முன்னரே அறிவித்திருக்கின்றோம். 24, 25, 26 தேதிகளில் வெற்றிகரமாக துவக்கலாம். இது நமது தனிப்பட்ட வானிலை விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ற அளவில் அடுத்தடுத்து இந்த சுழற்சி மேம்பட இருக்கிறது, வலுவடைய இருக்கிறது, நகரவும் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலங்களில் வலுவான மழைப்பொழிவு நிச்சயமாக இருக்கின்றன. இன்று நாளை சற்று மேம்பட்ட மழைப்பொழிவும் 17, 18, 19 இந்த 3 தினங்களில் கிட்டத்தட்ட வலுவான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது. அனைத்து தென் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என எல்லா மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள், தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக 17, 18, 19 இந்த 3 தினங்கள் கிட்டத்தட்ட ஒரு தீவிர வடமேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை மன்னிக்கவும் வடகிழக்கு பருவமழை எந்த அளவிற்கு தாக்கத்தை, வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்குமோ அந்த அளவிற்கான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இந்த 17, 18, 19 தேதிகளில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு அந்த கார்த்திகை மாத வானிலை எவ்வாறு இருக்குமோ அந்த நிலை தமிழக மாவட்டங்களில் அநேக மாவட்டங்களில் நீடிக்கலாம். இந்த 3 தினங்களில் வலுவான மழைப்பொழிவும் ஆங்காங்கே காணப்படும். 20, 21 சுழற்சியானது மத்திய வங்கக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிலையில் மழை வாய்ப்புகள் மெல்ல விலகும். 22க்கு பிறகு அது ஒரு தீவிர நிகழ்வாக வடக்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு பருவமழையினை வங்கக்கடல் பிரிவில் துவக்கக்கூடும் என்ற நிலை தற்போதைய நிலையில் நம்மால் அனுமானிக்க முடிகிறது. மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.